பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ லாஸ்ட் 2 டேஸாக வீடியோ இல்லைன்னு நிறைய பேரும் வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க. உங்களோட அன்புக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கொடுக்குற விஷயம் வந்து பிடிச்சிருக்க போய் தானே நீங்கள் ஏன் வீடியோ வரலன்ற முதல் கொண்டு கேட்குறீங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் தான். ஸோ 2 நாள் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருந்ததுனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதனால தான் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு கொடுக்கணும்னு வந்திருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போயுமே நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பேசும்போதோ இல்லை ஃபோனில் பேசும்போதோ கேஷுவலாக கேட்பாங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் அப்படி கேட்கும்போது நிறைய பேரோட பதில் என்னவாக இருக்கும்னா, ஏதோ இருக்கேன், என்ன லைஃப்பா இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ சுமாராக போகுது. சில பேர் வந்து அப்பட்டமாக நல்லாவே இல்லைப்பா என் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். எப்போவுமே நம்ம பேசுகிற வார்த்தைக்குன்னு ஒரு பவர் இருக்குது. நான் நல்லா இருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களோட லைஃப் நல்லாயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ ஓரளவுக்காவது உங்களோட லைஃப் வந்து பிரகாசமாக இருக்கும். ஓகேவா? அதை விட்டுட்டு நீங்கள் வந்து நீங்களே உங்களை டவுன் பண்ணிக்கிட்டு பேசுனீங்கன்னா நடக்க வர நல்ல விஷயம் கூட நம்மளை விட்டுட்டு போயிடும். ஸோ இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து எப்படி இருக்கேன்னு கேட்டாங்கன்னா, சூப்பராக இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன், வேறு லெவலில் இருக்கேன், அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்லி பாருங்கள். உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். ஓகேவா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், சிஸ்டர் நாங்கள் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணலான்னு சொல்லுங்கள், யார்கிட்ட வாங்குறது, ஸோ எந்த மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும், எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஜுவல்லரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தொடர்ச்சியான முறையில் செஞ்சிங்கன்னா அதிகமான லாபம் உங்களுக்கு ஜுவல்லரியில் கிடைக்கும். என்ன சிஸ்டர் இது உண்மையானா? கண்டிப்பாக சொல்கிறேன். ஜுவல்லரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்குகிற அந்த பொருளை டபுள் மடங்குக்கு கூட என்ன பண்ணலாம், உங்களால் சேல் பண்ண முடியும். குவாலிட்டி மட்டும் நல்லா இருந்தால் போதும். அதுதான் விஷயம். இப்போ சாரீ பிஸ்னஸில் டபுள் லாபம் கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு மார்ஜின் வச்சு தான் நம்மளால் விற்க முடியும். ஏன்னா அது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு அந்த கேட்டகரியில் போயிடும். ஆனால் ஜுவல்லரி பிஸ்னஸ்ங்கிறது கரெக்டான மேனுஃபேக்சர்ட்டையோ இல்லை கரெக்டான ஒரு ஹோல்சேலர்ட்டையோ நம்ம வாங்கி நம்ம விற்றோம்னா ஒரு 100 ரூபாய் பொருளை 180 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கு கூட என்ன பண்ண முடியும், நம்மளால் லாபத்தை சம்பாதிக்க முடியும். ரொட்டீனாக அந்த பிஸ்னஸை நம்ம பண்ணோம்னா நிச்சயமாக டெய்லி பல ஆயிரங்கள் நம்மளால் சம்பாதிக்க முடியும். இல்லை இப்போ தான் நான் ஜுவல்லரி பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு பீஸ் நீங்கள் சேல் பண்ணுறது மூலயமா கூட 200 ரூபாய் 300 ரூபாய் வரைக்கும் உங்களால் லாபத்தை பார்க்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி, யார் கேட்டாக்கா அந்த ஜுவல்ஸை நான் எடுக்கிறது? ஏன்னா நாங்கள் வந்து ஒரு நல்ல ஹோல்சேலராக இருந்தால் எங்களுக்கு கான்டாக்ட் டீட்டெயில் கொடுங்க, நாங்கள் வீட்டில் இருக்கிறோம், ஸோ எங்களுக்கு வந்து தனியாக போய் பசங்களெல்லாம் விட்டுட்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது, எங்களால் ஊர் விட்டு ஊர் போய் அலைய முடியாது, ஸோ எங்களுக்கு அந்த டீட்டெயிலை கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதனால தான் அந்த டீட்டெயிலை இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இவங்க கோபிகா, இவங்க வந்து ஈஷானா ஃபேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க, கோயம்புத்தூரில் இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம்பொன் வந்து இவங்களுக்கு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். புரியுதுங்களா? ஓனாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க சொந்தமாக மேனுஃபேக்சர்லேருந்து வாங்கி வச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட ஐம்பொன் நகைகள் கிடைக்கும். ஸோ ஐம்பொன் வந்து நம்ம ஊர் சைட்லலாம் வந்து நிறையவே ஓடும் இல்லையா? ஐம்பொன் செயின், வளையல், இயர்ரிங்ஸு, கம்மல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து போகும். அதே நேரத்தில் கவரிங் கேரண்டி செயின்ஸும் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. அது போக இப்போ மாடர்னாக எவ்வளோ வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸ்டோன் ஒர்க் வச்சது, குந்தன் செட்ஸு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ஆஃப் ஜுவல்லரிஸும் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், கோபிகாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமாக இங்கே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட அம்மு பாசிட்டிவிட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்ககிட்ட ரீட்டெயில் எடுத்தாலும் சரி, அதாவது சிங்கிள் பீஸ் வாங்கினாலும் சரி, பல்காக எடுத்தாலும் சரி, 5% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் ஆல்வேஸ் எனி டைம் உங்களுக்கு உண்டு. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் தான். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயர்க்காக 10% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் 10% ஆஃப். ப்ளஸ் வந்து 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே 3 லேயர் ரிங் இருக்குது பார்த்தீங்களா? அது சைடில் நான் இங்கே ஷோ பண்ணுறேன். அந்த ரிங் வந்து ஃப்ரீயாக கிஃப்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதே சில பேருக்கு டவுட் வரும், அக்கா நாங்கள் வந்து ஒரு 2000க்கு வாங்குறோன்னா எங்களுக்கு 10% ஆஃபரும் கிடைக்கும், அதே நேரத்தில் எங்களுக்கு வந்து ரிங்கும் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும். ரெண்டுமே அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ சீக்கிரமே இந்த தீபிகா சிஸ்டருக்கு கால் பண்ணுங்கள், உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஆஃபர் வேணுமோ கேட்டு வாங்குங்க. ஸோ மினிமமாக எவ்வளோ சிஸ்டர் பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஒரு 3000லேருந்து 5000 வரைக்கும் நீங்கள் தாராளமாக
மினிமம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக வாங்கி நீங்கள் கையில் வச்சு விற்கும்போது நல்லாவே உங்களுக்கு சேல்ஸ் மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா எல்லாமே ஆன்லைனில் பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குமாங்கிறது தெரியாது. புரியுதுங்களா? இதே ஒரு 3000க்கோ 5000க்கோ பொருள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதை காமிச்சு விற்கும் போது ஈஸியாக வந்து சேல்ஸ் ஆகும். அந்த ஐம்பொன் வந்து இப்போ எல்லாருமே விரும்புகிறாங்க. கேரண்டி செயின்ஸும் எல்லாருமே விரும்புகிறாங்க. செயின்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா வெரைட்டி ஆஃப் கவரிங் ஐம்பொன்ஸும் இவங்ககிட்ட நிறையாவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த குந்தன் செட்ஸ் ஆகட்டும், ஸ்டோன் ஒர்க்ஸ் ஆகட்டும், பெண்டன்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணுமோ அதை கலெக்டிவாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சூஸ் பண்ணியே அதே பேட்டர்னில் கூட நீங்கள் நிறையா கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதே என்னால் ஹோல்சேலாக எடுக்க முடியாதுக்கா, எனக்கு வந்து நான் காசு கொடுத்தோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியோ என்னால் வந்து இப்போதைக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கலாம். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க டெய்லி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் தாராளமாக உங்கள் குரூப்லேயோ ஆன்லைன்லேயோ நல்ல ரேட்டுக்கு நீங்கள் கொட்டேஷன் பண்ணியே விற்கலாம். புரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு ஒரு கமிஷன் வச்சு நீங்கள் விற்றுக்கலாம். ஸோ டேரெக்டாக அவங்க உங்கள் கிளைண்ட்டுக்கு என்ன பண்ணிவிடுவாங்கன்னா கொரியரும் பண்ணிவிடுவாங்க. உங்களுக்கு எந்த விதமான அலைச்சலும் கிடையாது. ஓகேவா? இது ஹோல்சேலுக்கு நான் எடுக்க போகிறேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக கோபிகா சிஸ்டரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன மாதிரி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ப்ராஃபிட் விற்கலாம், அதே மாதிரி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ப்ராடக்டாக இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு காமிச்சாங்க. ஸோ குவாலிட்டியான ப்ராடக்டாகவும் இருக்குது. நீங்கள் தாராளமாக நம்பிக்கையோடு வாங்கி நல்ல லாபத்துக்கு ப்ராடக்டை விற்க முடியும். முக்கியமாக பெஸ்ட்டு ரேட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. அவங்ககிட்ட ஏற்கனவே நிறைய பேர் வாங்கி விற்றுட்ருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்களும் அவங்ககிட்ட ஜாயின் பண்ணி தாராளமாக ப்ராடக்டை வாங்கி சேல் பண்ணலாம். ஸோ இந்த ஜுவல்லரி பிஸ்னஸை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஏகப்பட்ட லாபங்கள் இந்த பிஸ்னஸில் கிடைக்கும். சாரீ பிஸ்னஸை விட ஒரு பெஸ்ட் இன்கம் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் தான் இந்த ஜுவல்லரி அப்படிங்கிறது. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இதை சரியான விதத்தில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடப்பாங்க. அப்புறம் வந்து கண்டினியூவாக உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதை ரொட்டீனாக பண்ணாலே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜுவல்லரி பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மினிமமாக கையில் கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மினிமம் ஸ்டாக் அப்படின்னா எப்பயுமே எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலுமே அந்த பொருளை நம்ம கையில் வாங்கி அந்த பொருள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதில் ஒரு மார்ஜின் வச்சு நீங்கள் விற்றீங்கன்னா தான் உங்களுக்கு அதிகமான கிளைண்ட்ஸ் கிடப்பாங்க. புரியுதுங்களா? இது நீங்கள் சாரீ பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை ஜுவல்ஸ் பிஸ்னஸ் ஆகட்டும், எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் வாங்கி அதை சேல் பண்ணும்போது நம்ம டைரெக்டாக போய் விற்கும்போது தெரிஞ்சவங்க கிட்ட அதை காட்டும்போது நமக்கு சேல்ஸ் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஓகேவா? அதே இது என்னால் டைரெக்டாக விற்க முடியாது, என்னால் வந்து ஹோல்சேலில் ப்ராடக்ட் எடுக்கிற வரைக்கும் எனக்கு பணம் கையில் இல்லைன்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஆன்லைனில் பண்ணலாம். அதாவது இப்போ நிறைய மீடியம் வந்துச்சு. நீங்கள் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி அதில் சேல் பண்ணலாம். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப் குரூப்பு, இந்த மாதிரி தெரிஞ்சவங்க மூலியமாக கூட உங்களால் சேல் பண்ண முடியும். ஆனால் ஆன்லைன் அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் போக போக தான் உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. எடுத்த உடனே நிறைய பேர் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க டச் பண்ணி அதை ஃபீல் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோவை தான் பார்ப்பாங்க. நம்ம பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, வரும்போது நமக்கு எப்படி இருக்கும்னு யோசனைகள்லாம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உடனே நமக்கு அந்த இடத்துல ஒரு வியாபாரம் நடந்து பணம் வர்றதுங்கிறது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ரொட்டீனாக நீங்கள் நிறையா போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கீங்க, ரொட்டீனாக நிறையா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ப்ராடக்டை ஒரு 100 பேர் 200 பேர் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் டெய்லி உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சோஷியல் பிளாட்ஃபார்ம் எதுலையா இருக்கட்டும் ஆன்லைனில் பேஸ் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தொடர்ச்சியான முறையில் உங்களோட போஸ்ட் அப்டேட்ஸ்லாம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களோட ப்ராடக்ட்டை நிறைய பேர் பார்ப்பாங்க. எப்பவுமே நிறைய பேர் பார்த்தா தான், ஒரு 100 பேர் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு 2-3 சேல் நடக்கும். சேல் மீன்ஸ் வியாபாரம் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 மெத்தடில் நீங்கள் தாராளமாக சேல் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எது ரொம்ப ப்ரிஃபரபிள்னால் என்னை பொறுத்தவரை கேட்டிங்கன்னா, நான் 2020 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது ஜுவல்லரி பிஸ்னஸுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். என்னோடய பழைய வீடியோஸ்லாம் சொல்லியிருப்பேன். அப்போது நான் வந்து ஆன்லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ கொரோனா டைம். ஸோ கையில் என்கிட்ட கேஷ் கிடையாது. ஆன்லைனில் ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, குரூப் மாதிரி ஒரு தெரிஞ்ச குரூப்பில் தான் நான் வந்து போஸ்ட் பண்ணி அது மூலிமா சேல்ஸ் பண்ணேன். ஆனால் பெரிய லெவலில் எனக்கு வியாபாரம் பண்ண முடியலை. அது காரணம் என்னென்னா, ஹேண்ட் ஸ்டாக் என்கிட்ட இல்லாததுங்கிறது தான் ஒரு காரணம். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து ஜுவல்லரி பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறது சிம்பிளாக நான் சொல்லியிருப்பேன். புரியாதவங்களுக்கு மேபி புரிஞ்சிருக்கும். வீட்டிலேருந்தே நான் ஒரு தொழில் பண்ணணும்னு
நினைக்கிற சிஸ்டர்ஸ் வந்து நம்மளோட சேனலில் நான் நிறைய இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் விஷயத்தை கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். முக்கியமாக நம்ம சேனல் நான் கொடுக்குற எல்லா விஷயங்களுமே ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக தான் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு புதுசாக நிறைய தொழில் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லோரும் எனக்கு காண்டாக்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம கொடுக்குற ஒரு கண்டென்ட் மூலிமா நீங்களும் வீட்டில் ஒரு வருமானம் பார்க்குறீங்க, வீட்டில் வந்து ஒரு சின்ன தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அதே நேரத்தில் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ் என்னென்னா, எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் தயவு செஞ்சு அதை கண்டினியூவாக செய்யுங்க. நீங்கள் எதுவானாலும் செய்யலாம். ஒரு சின்ன ஹோட்டல் வைக்கிறீங்க, இல்லை வீட்டுக்கு முன்னாடி சின்ன ஒரு பெட்டிக்கடை வைக்கிறீங்க, இல்லை வீட்டிலே ஏதாவது ஒரு தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு மால்ட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு சாம்பிராணி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, சாரீ பிஸ்னஸ்லேருந்து ஜுவல்லரி பிஸ்னஸ்லேருந்து ஹார்ட் ஒர்க் அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு நிறையா ஒரு வீட்டை பார்த்துக்கணும், பசங்களை பார்த்துக்கணும், ஹஸ்பண்டை பார்த்துக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சது போக எனக்கு டைம் கிடைக்குமானா டைமை வந்து கரெக்டாக அலோகேட் பண்ணி பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? காலையில் 10 மணி வரைக்கும் வீட்டு வேலை பாருங்கள், 6 மணிக்கு எழுந்திரிச்சிடுங்க. 10 வேலை வரைக்கும் வீட்டு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுங்க, பிரச்சனை இல்லை. அந்த 11 மணிலேருந்து அப்புறம் சாயந்தரம் ஒரு 4 மணி வரைக்கும் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட பிஸ்னஸ் வேலையை செய்யலாம். அதுக்கப்புறம் அகைன் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. ஒரு 6 மணிக்கு மேலே திரும்ப வீட்டு வேலை பார்க்க ஆரம்பித்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி டைமை பிரிச்சுக்கிட்டு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சம்பாதிக்க முடியும். என்னங்க மாதம் ஒரு 10,000 ஏர்ன் பண்ண முடியாதா? ஈஸியாக பண்ண முடியும். இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு 3,000 4,000 ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அடுத்த மாதம் அதோட டபுள் மடங்கு கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ எந்த ஒரு பிஸ்னஸாக பண்ணாலும் அந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு மதிக்கணும். நீங்கள் பண்ணுற தொழிலை முதல்ல மதிக்கணும். அந்த பண்ணுற தொழிலுக்கு நீங்கள் முழுசாக வேலை செய்யணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரமாவது நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலுக்கு உங்களுடைய டைமை வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக அதில் வந்து டெடிக்கேட்டடாக வேலை செய்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி வேலை செஞ்சால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால் எதையுமே எடுத்தோம், ஒரு 10 நாள் பண்ணோம், அடுத்து விட்டுட்டோன்னு அப்படி விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வராது. அடுத்தடுத்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய சிஸ்டர்ஸ் என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, சிஸ்டர்ஸ் எதையுமே என்னால் ஃபுல்லாக பண்ண முடியலைன்னா நீங்கள் அதுக்கு உண்டான டெடிக்கேஷன் ஒர்க் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ எவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் நமக்கு இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, சொல்லி இதனால தான் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. அந்த கமிட்மெண்ட் எல்லாம் பார்த்து ஒரு விஷயம் பண்ணுறது தானே நமக்கு ஒரு அச்சீவ்மெண்ட்டு. புரியுதுங்களா? ஸோ அதனால் இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுங்கள். மாதம் 10,000ங்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம், சம்பாதிக்க முடியும். அதுக்குண்டான உழைப்பை கொடுங்க. ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிஸ்னஸ் வீடியோ தான் நாளைக்கும் நான் கொடுக்க போகிறேன். ஸோ நாளைக்கு மீட் பண்ணுறேன். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.